ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதை தேய்ச்சி பார்த்துட்டு அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க, இப்போ அந்த ஹேர் பேக் வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு நம்மளுக்கு 3 பொருள் தான் தேவைப்படும். கொஞ்சம் வாழைப்பழம், தயிரும், அப்புறம் கேஸ்டர் ஆயில் தான் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஜாரில் வந்து இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஜாரில் வந்து நம்ம இந்த 3த்தையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேஸ்டர் ஆயில், ஓகே இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து வேற பவுலுக்கு மாத்திடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுலில் மாற்றி வச்சு அரைச்சி இது அப்படியே எடுத்துகிட்டு போய் தலையில் தேய்ச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் பேக்கை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து தேய்க்கிறதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ யாருக்கு வந்து ஃபஸ்ட் தேய்க்கிறது? எனக்கு. உனக்கு தேய்க்கணுமா? சரி, அப்போ அவ தலையில் நம்ம வந்து ஃபஸ்ட் தேய்ச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற ஒரு சின்ன கிண்ணத்தை வந்து மாற்றிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லைம் டெக்ஸ்டர்லேயே இருக்குது. ஸ்லைம் டெக்ஸ்டர் கர்ட் மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தச்சுக்கு வந்து தேய்க்க போகிறோம். தேய்க்கலாம். அதுக்கு கிளிப்பாக வைக்கணும். கிளிப்பாக வைக்கணும். பயமா இருக்கான், ஆனா கண்டிப்பா பயமா செய்யணும். எப்படி இதை கையில எடுக்கணும் தெரியல. கையால கையில எடுக்கணும். வாங்கணும். இப்போ வந்து நம்ம அப்படியே அவள் ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணி விட்டுலாம். ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? பரவாயில்ல. என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டேன். அடுத்து உனக்கு இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி விரிச்சு ஸ்கேல்ப்ல வந்து இப்படி தேய்க்கணும். நல்லா. ஓகே, தச்சுக்கு பார்த்தீங்கன்னா தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏன் வரைக்கும் தான் தேய்க்கணும். தண்ணியை வந்து தேய்க்க போகிறோம். பழி வாங்க போகிறா. இல்லைங்களா? கண்டிப்பாக பழி வாங்க போகிறா. இந்த ஹேர் பேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் தேய்க்கணும். அதில் இது வந்து தேய்ச்சா அப்படின்னா சில்லுன்னு இருக்கு. அப்புறம் வேற எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் தேய்க்கும் போது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கு. இது வந்து குளிச்சுட்டு தான் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எனக்கும் வந்து ஆர்வமாக இருக்கு குளிச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு. எனக்கு இப்போதான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் தேய்க்கிறோமா, அதனால என்னோட தச்சு நல்லா தேய்க்கிறா பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்குமே ஹேர் பேக் வந்து தேய்ச்சி முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு வந்து இதை அப்படியே விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஷாம்பு போட்டு வந்து வாஷ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களோட ரெகுலர் ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்து நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹேர் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஹேர் ஸோ நம்ம எங்கள் ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறோம்.
இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். பாய்.